வீட்டில் நடந்த என்னோட அனுபவங்களை உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். குட்டி விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா, அக்காங்க, நான் எல்லாரும் தோட்டத்துக்கு போகணும். அங்க கத்திரிக்காய், தக்காளி, கீரைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். இதை வச்சு அம்மா டேஸ்டியா சமைச்சு தர போறாங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். காலையில அப்பா சொரக்காய், பீக்கங்காய், பப்பாளி எல்லாம் பறிச்சு கொடுத்தாங்க. நானும் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நான் சின்ன பையன், அதனால அப்பா மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஏறவே இல்லை, கீழே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என் மிளகாய் செடிக்கு என்னாச்சுன்னு தெரியல. அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா செடிக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க என் செடி எப்படி ஆயிடுச்சுன்னு. இதுதான் நானும் என் அப்பாவும் வச்ச மாஞ்செடி. இதுதான் பெரிய பிரண்டை செடி. அம்மா இந்த பிரண்டையை வச்சு சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதா. இங்க பாருங்க, வாழை மரம் பக்கத்துலயே தென்னை மரமும் இருக்கு. எங்க தோட்டத்துல நிறைய கத்திரிக்காய் செடிகள் இருக்கு. பாருங்க, தினமும் அம்மா இதுல இருந்தா காய்கள்லாம் பறிப்பாங்க. நீங்க எங்க தோட்டத்துல பப்பாளி, கொய்யாக்காய், தக்காளி, கத்திரிக்காய், கீரைகள், கறிவேப்பிலை எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். நீங்க எங்க தோட்டத்துல பாலாக்கீரை செடி இருந்துச்சு. அதை வச்சு அம்மா கீரை குழம்பு செஞ்சு தந்தாங்க. தோட்டத்துக்கு போய் காய்கள்லாம் பறிச்சுட்டு வயலுக்கு போய் தட்டு மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு நான் சொன்னேனே, டோரா, புஜி, ராணிக்கு தீனி கொடுக்கணும். அப்புறம் என் தாத்தாவும் அம்மாவும் மாட்டு பால் கறப்பாங்க. கறந்துட்டு வந்து இந்த கேன்ல ஊற்றுவாங்க. அம்மா இதுல இருந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா பால் எடுத்து பால் காய்ச்சி கொடுப்பாங்க. எங்க காட்டுல கோழிங்கெல்லாம் மெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கிட்ட எழுந்த மரம் இருக்கு. அந்த மரத்துல நிறைய குருவிகள் கூடு கட்டி இருக்கு. இதோ பாருங்க, இவ்வளோ கூடுகள் இருக்கு பாருங்க. இந்த ஒட்டி கிடக்கிற எந்த உணவுங்களை எடுத்துட்டு போனேன்னா எங்க அம்மா டேஸ்டியா இழந்த வடை செஞ்சு தருவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் அது பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. எங்க அம்மா பக்கத்துல இருக்க எலுமிச்சை மரத்தை வந்து நிறைய ஊறுகாய் பண்ணாங்க. அதை நாங்களும் எங்க அத்தைங்களும் எங்க ஃபேமிலியில எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். எனக்கு 2 அத்தை இருக்காங்க. இந்த 2 அத்தைக்கும் ஊறுகாய் கொடுக்க போறேன்.
எங்க அக்காங்க, மாமாங்க, அண்ணாங்க எல்லாரும் பொங்கலுக்கு, திருவிழாக்கு எல்லா நாளும் வருவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம். அப்புறம் நைட்ல வெளியில உட்காந்து நிலா சோறு சாப்பிடுவோம். எங்க அம்மா எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு ஊட்டி விடுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. அடுத்து நானும் அப்பாவும் கொய்யாப்பழம் பிக்க கொய்யா மரத்துக்கு போனோம். அங்கே பெருசா ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு. அது நானும் எங்க அப்பாவும் பறிச்சுட்டு வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் எங்க தோட்டத்துல பிச்ச கொய்யாக்கா. சாப்பிடுங்க. நாங்க எடுத்துட்டு வந்து இறந்த பழம் வச்சு எங்க அம்மா இறந்த பழம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. சுவையா இருந்துச்சு. சாயந்தரம் ஆனதும் கடுதாரி போய் சுத்தம் பண்ணிட்டு ஆட்டுகளுக்கு தட்டெல்லாம் மாற்றி கட்டிட்டு வந்துட்டோம்.